டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார். இதில் சாத்தியமுள்ள திட்டங்கள் நடப்பு கல்வி ஆண்டிலேயே அமல்படுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு அளித்த அறிக்கையின்படி கல்விக் கொள்கை உயர்கல்வி, பள்ளிக்கல்வி என தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. அதில் பள்ளிக் கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை நேரடியாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சொந்த மாநில கல்விக் கொள்கையை முறையாக வரைவு செய்து வெளியிட்டுள்ள ஒரே இந்திய மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு மாற்றாக தமிழகத்திற்கு என பிரத்யேக கல்விக் கொள்கையை வடிவமைக்க டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தா. முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு கடந்த 2022இல் தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், தனியார் பள்ளி நிர்வாகிகள், பெற்றோர்கள் என பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்து கல்விக் கொள்கையை இந்த குழுவினர் வடிவமைத்தனர். மாநில கல்விக் கொள்கைக்கான 650 பக்க வரைவு அறிக்கை 2023 அக்டோபரில் தயாரானது. 2024 ஜூலை 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சரிடம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் முதற்கட்டமாக பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார். மாநில கல்விக் கொள்கை அறிக்கையானது உயர்கல்வி, பள்ளிக்கல்வி என தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பள்ளி கல்விக்கான அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறார். இதில் சாத்தியமுள்ள திட்டங்கள் நடப்பு கல்வி ஆண்டிலேயே அமல்படுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளி படிப்பு முதல் தாய்மொழி வழியிலான கல்வி அவசியம் என மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3, 5, 8 ஆகிய வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் இருக்கக்கூடாது என்றும் மாநில கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து சொந்த மாநில கல்விக் கொள்கையை முறையாக வரைவு செய்து செயல்படுத்த முடிவு செய்துள்ள ஒரே இந்திய மாநிலம் தற்போதைய நிலையில் தமிழ்நாடு மட்டுமே. கேரளா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் நிபுணர் குழுக்களை அமைத்துள்ளன. மாநில கல்விக் கொள்கைகளை உருவாக்குவோம் என அறிவித்துள்ளன. ஆனால் இன்றைய நிலவரப்படி வேறு எந்த மாநிலமும் அதிகாரப்பூர்வமாக முழுமையான மாநில கல்விக் கொள்கையை வெளியிடவில்லை. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.